தமிழ்நாட்டுல மட்டும் 100 கோடி அப்படின்னு சொல்லி போஸ்ட் விட்டுருக்கானுங்க. வேர்ல்டு வைடா எவ்வளவு சொல்லுங்கடா. அவனுக்கு அது பெருமை. ஆனா இப்ப இதுவே ஏடிஎம்கே பேர்ல நடந்திருந்தா இந்த நியூஸ் செம்மையா பரவி இருக்கும். போலீஸ் இவ்வளவுதான், போலீஸ் சட்ட ஒழுங்கு இவ்வளவு சரியில்லை. எனவே சட்ட ஒழுங்கு சரியில்லாம இருக்கும் போதுதான் செம்ம கண்டென்ட் வச்சு நல்லா மீடியால பரப்பி விட்டா சூப்பரா இது பண்ணுவோம். இன்னொரு சைடாகவும் ஒண்ணு பாக்கணும். அதாவது நியூஸ் வந்து இன்னும் கூட ஆகல, அதுக்குள்ள திமுக ஒரு குரூப் வந்து விட்டு கொடுத்துட்டு இப்போ ஒரு நியூஸ் சேனல்ன்றா ஒரு ஆப் மூலியமா போயிருக்கான்னு சொல்லிட்டு ஆப் பேரை சொல்றான். அந்த ஆப் நேம் வச்சு இன்னொரு ஐடி தான் டீமுக்கு முட்டை ஐடி வந்து எதில் போய் கமெண்ட் பண்ணிட்டு ஜாமியா பண்ணேன். அது என்ன ஆனது எல்பிஜி அந்த ஆப் இது. அதுல போய் தான் இவன் பண்ணிருக்கான். இது வந்து ஜாதி வெறி நீல சங்கிகள்ல வந்து கொடை நெய்ய அடிப்போம் கொடுக்குறேன். இன்னும் வந்து விரிவான புரியல. நீ அதுக்குள்ள நிறைய செட் பண்றான். ஓடி வந்து நீ உண்மையிலே மனுஷன். நான் என்னன்றேன், வந்து டிஎன்டி சப்போர்ட் பண்றேன்னா உன்னோட ட்விட் எப்படி தெரியுமா இருக்கும், சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுவோம், இது என்ன நல்லா விசாரிப்போம், அந்த பையனுக்கு உரி எதுவும் வாங்கி கொடுப்போம், யார் பயப்படாதுன்னு சொல்றதுனா அது ஒரு ஆளுங்கட்சி. சமூகத்துல எவன் பாதிக்கப்பட்டாலும் அது வேற மாதிரியான நெரேட்டிவ் செட் பண்றதுனா உன்ன மாதிரி எச்ச புத்தி எவனுக்கு இருக்கும். சரி, அப்படியே நான் கேக்குறேன், அந்த பையன் உண்மையிலேயே வந்து அதுல அதுக்காக அவன் போயிருக்கானே கூட வச்சுக்கிட்டான். இந்த சமூகத்துல வந்து தப்பா சட்டவரும் ஓரின சேர்க்கையாளர்கள்லாம் இருக்கு. அது அமஷ்டமா கூட இருக்கட்டும். சரியா, நீ எந்த மாதிரியான விளம்பரப்படுத்தலாம்னு பாக்குற? நீ ஜாதியை சொல்லி நீல சங்கின்னு அடிக்கிற, இப்ப இந்த ஓரின சேர்க்கை பத்தியும் போடுற. அப்போ உன் புத்தி என்ன இருக்குது? சமூக நீதினா எல்லாம் சேர்ந்ததுதான். அப்ப எல்லா பாலினங்களுக்கும் சேர்ந்ததுதான். எந்த மாதிரியான இதுவும் நீ புடுங்க பாக்குறேன்னு சொல்ல பாக்குறேன். தயவு செஞ்சு ஏன்னா கொத்தடிமை யாரா இருந்தா அந்த ஸ்பேஸ்ல யாரா இருந்தீங்கன்னா கூட கேட்டுங்க. என்ன மாதிரியான, அதாவது தாக்குதலுக்கு உள்ளாகணும்னா இந்த ஜாதிகாரன் தான் ஆகணும்னு எதனா இருக்குதா, இந்த பாலினத்தக்காரன் தான் ஆகணும்னு எதனா இருக்குதா? வந்து இதுல எதுவுமே கிடையாது. எதான் உயிர். சரியா, அந்த பையன் வந்து ஏற்கனவே உயிர் வந்திருக்கான். ஆமா, வந்து நீங்க மட்டும் பிளான் என்ன வேற இவனுக்கு நம்மளால செட் பண்றானுங்க இவனுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நேத்து நினைக்கிறேன், நேத்து முந்தின இந்த பென்சிலுக்காக ஒருத்தர் வந்து கூட இருக்கிற ஸ்டூடெண்டே கல்வித்தரத்தை எதில் இருக்கு, அவன் எதை வச்சு அவனுக்கு வந்திருக்கோம் சொல்லு பார்க்கலாம். ஏன்னா ஸ்கூல்ல வந்து நானும் தான் எல்லாத்தையும் தாண்டி வந்தேன். இந்த அளவுக்குலாம் நாங்களாம் இல்லையே. வெட்டு குத்து அந்த இது இந்த மாதிரி எவ்வளவு நாங்க பார்த்ததே கிடையாது, எங்கேயுமே கேள்விப்பட்டது கூட கிடையாது. நீ எதை ஊட்டன்னு பாத்துக்கிறியா அந்த மாணவர்கிட்ட? நீ எதை விதைச்சிருக்கன்னு பாத்தியா? அதுதான் நீங்க மாணவர் வரைக்கும் போயிடுச்சு. வந்து தாக்குதல்ன்றது சமூக விரோதத்துவம்ன்றது போயிடுச்சு. இன்னைக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த வெட்டின பையன் வந்து போலீஸ்ன்ற அவனா போய் சரண்டர் அடிச்சிடான். ஒரு 8வது பையனுக்கு நம்ம ஒருத்தனை வெட்டினா சரண்டர் ஆகணும்ன்ற மேட்டர் எப்படியா தெரியும்? இல்ல பூமர், இது ஸ்கூல், இது நான் விக்டர் பேசுறேன். இது ஸ்கூல்ல வந்து உண்மையை நீ சொல்ற மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் இப்படி நடக்குதுங்கிறதே நமக்கு ஷாக்கா இருக்கு. நான் படிக்கும்போது ஸ்கூல்ல இப்படி ஒரு ஜாதிங்கிற மேட்டரே நம்ம நல்லா காலேஜுக்கு போனதுக்கு கொஞ்சம் எனக்கு பத்தி தெரிய ஆரம்பிச்சது. அதான் எனக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல. ஒரு ஸ்கூல் போற பையனுக்கு அருவாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன வருது, எப்படி அவன் இந்த புத்திய எங்க இருந்து வருது அவனுக்கு அப்படிங்கறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஸ்கூல் போகும்போது பசங்க வச்சிருந்த ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா, ஆளாளுக்கு ஒரு அரை பிளேட் வச்சிருப்பான் அந்த நட்ராஜ் பென்சில் சீவறதுக்கு. அதை வச்சு கூட குத்திலாம் சண்டை போட மாட்டானுங்க. வச்சுட்டு இது பண்ண இருப்போம். இன்னைக்கு வந்து என்னன்றாரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்றார். இதுக்கு நாங்க வந்து புதுசா ஒரு இது கொண்டு வருவோம், மாணவர்களுக்கு பயன்படுவோம். நீங்க வந்து என்னன்ற எல்லாமே ஒரு பாதிப்பு அப்புறம் தான் நீங்க இத வழிவகை பண்ண போறீங்களா? முன்னாடியே சொல்லணும். இல்லையடி பாப்பான்னு பாட்டு சொன்னா மட்டும் பத்தாது, மாணவர்களுக்கு அதை புரிய வைக்கணும். நீங்க இன்டர்நெட்ல வந்தா திமுக நீல சங்கின்றான்,
தொப்பி சங்கின்றான், அந்த சங்கின்றான், இந்த சங்கின்றான். ஊர்ல எல்லாரும் சங்கினா நீ யாருடா? நீ எந்த விதத்துலமான சங்கி? நீ என்ன கருப்பு சிவப்பு சங்கியா நீ? ஆமா. ஒரு முத்திரை குத்துற? நீ குத்துறல்ல அந்த முத்திரை. அது சமூகத்துல எடுபடாத ஒண்ணா சொல்லு பார்க்கலாம். அவன் ஓரின சேர்க்கையாளனா கூட இருந்துட்டு போட்டான். அது என்னுடைய விருப்பம். அவன் அப்படிப்பட்ட கண்டிஷன் கூட போட்டா அது விருப்பம். அப்ப என்ன தூக்கி அரெஸ்ட் பண்ணு, கேஸ் ஃபைல் பண்ணு நீ. உன் கவர்மெண்ட் தான் நடக்குது. அந்த பையன் மேலே கேஸ் போடு. மேடைக்கு மேடை ஏறி சமூக நீதி, சமூகன்றது பாலினத்தை இது பண்ற மாதிரி எல்லாம் எல்லா வடிவமைப்பையும் பண்றது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட புத்தின்றது வச்ச புத்தி தான். அந்த 4 நாள் இவனை நிரூபிச்சுட்டு கட்சி வழியா அப்படிதான் இருப்பானுங்க இவனுங்களா. இவனுக்கு இந்த எடப்பாடி போன ஆட்சியில கூட இந்த ஜாதிய குடும்பம் வந்து கூடி இருக்கு தெரியுதா? நமக்கு இந்த கண் கூட நமக்கு அதை வந்து பார்க்க முடியுது. போன ஆட்சியில கூட இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நமக்கு கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. இவங்க என்னைக்கு வந்தாங்களோ அன்ன இருந்துதான் இது வரதை இருக்கு மாதிரி எனக்கே தோணுது. ஐயா சாமி, நான் என்னன்றேன், அந்த பையன் அடிபட்டானா அவனை அப்படியே கூட விட்டுருங்க. அவனுக்கு ஒரு முத்திரை குத்தி அவன் இதனாலதான் அடிபட்டான் அதனாலதான் அடிபட்டான்னு பொய்யா ஒரு இது செட் பண்ண பாக்குறீங்க பாத்தீங்களா? மக்களால இப்ப நம்பவே முடியல. என்ன நான் இந்த விஷயம் பார்க்கல, எல்லா இஷ்யூலயும் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. கள்ளக்குறிச்சியில கொஞ்சம் பேர் அன்னைக்கு இறக்கும் போதே என்னன்றது, கலெக்டர் ஓடி ஓடி வந்து இது வந்து கலாச்சாரத்துல சாகலன்ட்டாரு. அதை நம்பி பாதி பேர் இன்னொரு சாவு போய் குத்தி செத்தான். ஒரு பேரை போய் சொல்லிட்டு அன்னைக்கு அவ்வளவு மரணம். ஒரு அரசாங்கம் போய் சொல்றதுனால எவ்வளவு பாதிப்பு வருது பாத்தீங்களா? நம்ம நம்பி இருக்கிறதுக்கு அரசாங்கம் தானே. இப்ப கண்ண ஓடி இந்த இடத்துல தூங்குறோம், நிலநாடு சொல்றான், அரசாங்கம் அதெல்லாம் உடல சும்மான்றான். நம்ம நம்பி படுத்து காலையில நிலநடுக்கம் வந்தா நம்ம ஆள் ஜாலி. அரசாங்கத்தை தான் நம்புவோம். நீ நான் சொல்றதுல மக்கள் நம்பவே மாட்டாங்க. அரசாங்க சார்பா என்ன சொல்றாங்க அதான் நம்ம. இங்க அரசாங்கமே பொய்யான நரேட்டிவ் செட் பண்ணுது. மக்கள் அப்ப யாரதான் நம்புவாங்க? நீங்க நியூஸ் சேனலும் போட்டு மோசம், உண்மையை பத்தி பேசுறதே கிடையாது. எங்கேயா ஒரு ஸ்கூல்ல எதனா ஒரு விஷயம் நடக்குதுன்னா தனியார் பள்ளின்னு போறானே தவிர எந்த ஸ்கூல் மாட்டான். அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு வந்து எப்படி நாங்க நம்பி எங்க பிள்ளைகளை போய் படிக்க வைப்போம்? நம்ம இந்த தமிழ் புக்ல எல்லாம் வந்து முதல் பக்கத்துல இருக்கும் தெரியுமா? அந்த தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். ஏன்டா அதெல்லாம் என்னன்னு கொஞ்சமா சொல்லி கொடுக்கீங்களாடா இல்லையா? நீங்க சொன்னீங்கல்ல, இந்த 3 இதையும் நாங்க என்ன பண்ணோம், ஜோக்கத்தை சும்மா ஜோக்கா சொல்றேன். காலாண்டு 6 ஆண்டு 3 ஆண்டு அதை அடிச்சு எடுது. எங்களுக்கு அப்ப கூட தெரியாது தீண்டாமைனா என்னன்னே தெரியாது. ஏதோ ஒரு வார்த்தை போல இருக்குது அதுன்னு விட்டுட்டோம். அது ஜாதி, இது தீண்டாமைன்றது ஒருத்தர் பக்கத்துல உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. உயர்ந்த ஜாதி ஆட்களை வந்து பெஞ்சில் உட்கார வைப்பாங்க, தாழ்ந்த ஜாதி ஆட்களை கீழே உட்கார வைப்பாங்க, சில நேரம் கோணி போய் போட்டு வைக்க வைப்பாங்க. அப்படின்ற எந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது. நாங்க அப்படிதான் வளர்ந்தோம். ஆனா இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து இந்த சமூக ஊடகத்தால அவங்களுடைய புத்தி வளருன்னு பார்த்தா எல்லாம் பின்னோக்கி போயிட்டு இருக்கானுங்க. பாட்டு போடுறது, பீச்சிங் போடுறது, சிங்கம் மூஞ்சிய வச்சுக்கிட்டு இது பண்றது, அந்த ஜாதி இந்த ஜாதின்றது, கலர் கலர கயிறு கட்டிக்கிறது. நீங்க எல்லாம் வந்து சமூக ஊடகம் வந்தவொடனே எல்லாம் முன்னோக்கி போனீங்க, ரொம்ப முன்னோக்கி போறீங்க நீங்க. அதான் இவங்க புரிதா இல்லையா? ஏன்டா ஜாதி பெருமை பேசல 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நீ என்னடா பெருமை மாதிரி வேண்டி எடுக்கிறது? நீ தமிழ்நாட்டுல பிறந்த எல்லாரும் ஏதோ ஒரு ஜாதியில தான் இருப்பான். அது என்ன உனக்கு கிடைச்சது? அதான் ஒருத்த வந்து புல்லட் ஓட்டி அவன் கை கால் எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. வெட்டிட்ட உடனே என்னன்னா அவன் வண்டி ஓட்டது எனக்கு புரியல, அதனால வெட்டின்றான். நீ எவ்வளவு வயிற்றுச்சல் இருக்குன்னு பாத்துக்கிறியா நீ முதல்ல? இது உனக்கு புரியுதா? முன்னாடி முன்னேறிட்டானா அப்ரிஷியேட் பண்றலையோ இல்லையோ, அவன் வயிற்றுச்சல் படாத இல்லையா? அவனுக்கு மேல உயர்ந்து பார்க்கணும். அதுதான் ஒரு சேலஞ்சு. என்ன அவனை வந்து தாக்குதல் பண்றது, அவனோட லைஃப்ல ஒரு கேம் மாறுறது, இதெல்லாம் என்னடா உங்களுக்கு அப்படி ஜாதியத்துக்கு அலைய போறீங்க நீங்க? அப்படி என்ன சமர்ஷிக்க போறீங்க? அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல எந்த விதத்துலயும், நீ அவன் டிஸ்டர்ப் பண்ணாத, அவ்வளவுதான். அவன் வந்து உன் ஜாதி ஏன் அப்படி இருக்கு, என் ஜாதி எப்படி ஏன் அப்படி இருக்குன்னு வந்து உன் வீட்டு வாசல் வந்து கேக்குறான்னா என்ன? உன் வீட்டுல ஏன் நாற்காலி போட்டு அந்த கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கன்னு கேக்குறான்னா என்ன? நீ ஏன் அவனை டிஸ்டர்ப் பண்ற? இதனாலதான் இந்த மோதல் போக்கு உருவாகிக்கிட்டே போகுது. ஒன்றுமே தெரியாம இன்னைக்கு வந்து ஸ்கூல் பசங்க வரைக்கும் போய் சேர்த்துட்டானுங்க ஜாதிய. ஆமா, அதான் சொல்றேன். இது எங்க போய் முடியும்னே தெரியல. உண்மையிலே இப்போ இந்த நியூஸ் எல்லாம் நம்ம பாது நமக்கு உண்மையிலேயே ஒரு ஷாக்கா இருக்கு. என்னடா இப்படி ஆயிட்டு இருக்கு? இவங்க இந்த திருமாவளவன் வந்து என்னமோ முட்டு கொடுக்கறதுன்னு அதுக்கு பேர் போன ஆள் ஆயிட்டாரு. இந்த நான் அப்பதான் திருமாவை இது பண்ணி போட்டுட்டு இருந்தேன். என்னங்க சார் இந்த மாதிரி சொல்றீங்க? அவர் என்னன்றாரு, ஒரு கட்சி எல்லாம் தொடங்கிட்ட பிறகு அந்த கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டெல்லாம் பிரிஞ்சு போய் எதிர்கட்சிக்கு விழுந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க, அதுக்காக தான் புதிய கட்சி தொடங்கி இருக்குன்றாரு. எனக்கு அது புதுசா இருந்தது. ஆக்சுவலா எல்லாருமே மேக்சிமம் நான் பார்த்த காலம் மக்கள் இந்த விஜயகாந்த் கட்சி வரும்போது கூட என்ன சொன்னாங்க,
கேக்குதா? விளங்குதா? விஜயகாந்த் கேக்குது கட்சி கேக்குது ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க. கூட விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட அவங்க என்ன சொன்னாங்க, இந்த இந்த ஓட்டு பிரிவுன்றது வந்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தொண்டு தொட்ட அரசியல் காலத்துல சொல்லுவாங்க. நீ அப்படி சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்ல. நீ நெரட்டிவே வந்து நீ புதுரில ஒரு அத நம்ப முடியல. அது எப்படி வந்து விஜய்க்கு விழுற ஓட்டு வந்து ஏடிஎம்கே கெயின் ஆகும்? ஒரு அரசியல் தெரியாத பைத்தியக்காரன் கூட அப்படி பேச மாட்டான் தெரியுமா? அரசியல் தெரியாதவன் கூட அப்படி பேச மாட்டான். திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்குகள் வந்து செதறி போகும்னு சொன்னா கூட ஒரு அரசியல் ஞானம் உள்ளவங்க. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து அதிமுக போனதுக்காக தான் டிவிக்கே வருதுன்னு சொல்றேன்னா, நீங்க எந்த மாதிரியான அரசியல் புரிதல் இருக்கீங்க? நீங்க குடுக்கறது முட்டே இல்ல பிரதர். நீங்க அவங்க குடுக்கறது முட்டே இல்ல. இது வந்து சும்மா இல்ல, கிட்டத்தட்ட அப்படியே வந்து அந்த அந்த வார்த்தை திரும்ப சொல்லலாமா என்ன தெரியல, இந்த கொத்தடிமைங்கிற வேலையை திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது அவதூறு பரப்புறது இந்த கொத்தடிமையோட முக்கியமான ஒரு வாதமாவே இருக்கும். அதாவது ஒண்ணுமே இருக்காது, ஒரு சம்திங், அதாவது அதுக்கான ப்ரூஃபே இருக்காது. ஆஹா இவங்க வந்துட்டாங்களா, இப்படி நின்றுட்டா நம்மளுக்கு ஆபத்து ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய பரப்புறது, அவதூற பரப்பி அதன் மூலமா இதுக்கு வந்து நம்ம ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த பிரச்சனையை வந்து சால்விங் கொண்டு போவாங்க. புரியுதா இதுக்கு உங்களுக்கு? நம்ம கொத்தடிமைன்னா அது திமுக காரணம் தான். அவனை அடிச்சுக்க எவனும் கிடையாது. இந்த சின்னதுரை விஷயத்திலே பாருங்க, நிமிஷம் கூட ஆவல. அதுக்குள்ளேயே வந்து நிறைய டிசைட் பண்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தொங்கு சதைன்னு தான் சொல்லுவேன். திமுக காரன் கூட அவ்வளவு முட்டு கொடுக்க மாட்டான். அதாவது எந்த ஒரு கட்சிக்காரனும் பாத்தீங்கன்னா, மானமுள்ள எந்த காரனும் சரி, முதல்ல அவன் கட்சி பெருமையா பேசுவான். விசிகாவோட சாதனை என்ன, எந்த மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுத்தோம்னு பேசி முடிச்சுட்டு, கடைசியா தான் வந்து கூட்டணி கட்சிக்கு ஒரு போற போகல என் கட்சி இதுலதான் இந்த கூட்டணி எல்லாம் அமைப்புன்றதான் சொல்லுவாங்க. ஆனா இவர் 24 மணி நேரம் திமுகவோட துதிபாடக்கூடிய ஒரு குரலாதான் ஒழிச்சிட்டு இருக்காரு தவிர, விசிகாவை எங்க கண்டிப்பா. போய் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. எக்கச்சக்க அதிருப்தியில் அதான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது ஒரு ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் ஃபங்க்ஷன் நடக்கும்போது, விசிக இவரோட தொல் திருமாவளவன் போட்டோ இல்லாம அந்த அம்பேத்கர் ஃபங்க்ஷன்றது எங்கேயுமே பெருசா நடந்து நான் பார்த்ததில்ல. ஆனா நம்ம கட்சி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அம்பேத்கரை மட்டும் வச்சுதான் இங்க மேக்ஸிமம் வந்து அந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இல்ல, தொல் திருமாவளவன் அவரோட போட்டோவே இல்ல. அவரோட வார்த்தையிலே அந்த ப்ரீவியஸா அவர் பேசின வார்த்தையில அந்த ஒரு இந்த கட்சி தொடங்கின காலகட்டத்துல இப்ப நம்ம தாவதைக்கு தொடங்கின காலகட்டத்துல அவரோட வார்த்தையிலே எடுத்து பாருங்களேன். அம்பேத்கர் புத்தக நிலவரப்படும் படும்போது இளைஞர்கள் லெவல்ல வந்து அம்பேத்கரை செலவு பண்றதுக்கு வந்து நாங்க வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி பேசியிருந்தாப்ல. அப்ப உங்க வார்த்தையே வந்து உங்களுக்கே வந்து முரணா இருக்கப்போ அந்த வார்த்தையை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? உங்களுக்கு கூச்சமா இல்லையா? இல்ல உங்களுக்கே தெரிய வேணாமா? ஆஹா நம்ம இல்ல உங்களுக்கு அப்படியே நீங்க சொல்ற மாதிரியே உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருந்தாலும், உங்களையே ஃபாலோ பண்றா இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாது. ஆஹா இப்படி நேத்து ஒரு பேச்சு பேசி இன்னைக்கு ஒரு பேச்சு பேச கிட்டத்தட்ட சீமான் வேலையை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? ப்ரோ அவரு இப்ப நீங்க பேசுனதெல்லாம் ரொம்ப கரெக்டான பாயிண்ட ஒட்டியே எல்லாரும் பேசுறீங்க, விச் இஸ் ரியலி குட். ஏன்னா இத்தனை நாளா பேருக்கு அம்பேத்கர் விழாக்களை கொண்டாடினவங்க, ஏன்னா வாய் உதட்டு உச்சரிப்புக்காண்டி அம்பேத்கர் பேரை எடுத்து பேசினவங்க, ஏன்னா இது மட்டும் தான் தமிழ்நாட்டுல ஒரு தொன்று தொட்டு வழக்கமாவே இருந்தது. கண்டிப்பா. ஏன்னா ஒரு பெருந்தலைவர் போய் மாலை போடுவாங்க, இல்லாட்டி ஒரு ஜாதி கட்சியை சேர்ந்தவங்க போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ப்ரிடாமினன்ட்லி விசிகேவை சுத்தி தான் இந்த அம்பேத்கர், ஏன்னா அது ஒரு தாழ்த்தப்பட்ட இல்ல அவர் இதுக்கான எப்படின்னா இது தலித்கான சமூக தலைவருங்கிற மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க கடைசி வரைக்கும். ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாவே அவரை லிமிட் பண்ணி குறுக்கி வச்சிருந்தாங்க, ஒரு சிறுமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப விஜய் வந்து நம்ம அண்ணன் வந்த பிறகு நம்ம அண்ணன் என்ன பண்ணிட்டாரு? எல்லாருக்குமான தலைவர், எக்ஸாக்ட்லி எல்லாருக்குமான தலைவர். அவர் வந்து நம்ம எல்லாரும் போற்றி புகழணும், எல்லாரும் கொண்டாட பண்ண வேண்டிய ஒரு பெரிய தலைவர்ன்ற போது இந்த தடவை ஸ்பெசிபிக்கா அம்பேத்கருக்கு அந்த ஜாதி சாயல் கம்ப்ளீட்டா இல்ல. யாருனாலும் இந்த நரேட்டிவை செட் பண்ண முடியல. ஏன்னா யூஸ்வலி விசிகா தான் ஒரு முன்னெடுக்கும். அது வந்து ஒரு தலித்துக்கான தலைவர்கள்னு சொல்லி நம்ம ரஞ்சித் இந்த மாதிரி ஒரு 4-5 குரூப்ஸ் வந்து அதை ஒரு மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்றாங்க, தப்பு இல்லை, பண்ண வேண்டிய தலைவர் தான். பட் ஆனால் குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. பட் இந்த தடவை நான் நேற்றுக்கு இதே பாயிண்ட் தான் சொன்னேன். இதுல பெரிய வித்தியாசம் என்னன்னா, அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவரா இந்த தடவை வித்தியாசம் காட்டினதுக்கு மெயின் காரணம் நம்ம டிவிகே தோழர்கள் தான். ஏன்னா எல்லாருமே ஒரு சமமா ஒரு 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 தேசிய தலைவரா, ஒரு மாபெரும் தலைவரா எப்படி செலிப்ரேட் பண்ணணுமோ எல்லாரும் செலிப்ரேட். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், விசிகாலேயே எத்தனை பேர் நேற்றுக்கு நீங்க அம்பேத்கர் புகழ்ந்து பேசி மேடை பேச்சு பேசுனது இல்ல செலிப்ரேட் பண்ணதை நீங்க பாத்தீங்க? இல்ல டிஎம்கே எத்தனை பேரு போய் செலிப்ரேட் பண்ணதுன்னு பாத்தீங்க?
பண்ண மாட்டாங்க. எல்லாமே நாடகம், அரசியல் நாடகம். அரசியலுக்காண்டி சந்தர்ப்பவாத அரசியல் பண்றதுக்கு மட்டும்தான் டிஎம்கே அம்பேத்கரை யூஸ் கண்டிப்பா. பண்ணியிருக்காங்க. இல்ல நேத்துக்கு அது இதுக்கு கம்ப்ளீட்லி முன்னாடியுமே ஐஸ் இல்ல பிரேக்கருங்க நேத்துக்கு. அம்பேத்கரை செலிப்ரேட் பண்றவங்களே எப்படி செலிப்ரேட் பண்ணிருப்பாங்கன்னா, அவர் இவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காப்ல, இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து எடுத்து பேசணும். படங்களை தவிர்த்து நான் சொல்ல படத்துல வந்து நல்லபடியா சில பேர் வந்து இப்ப நீங்க வந்து இது மாதிரி செல்வராஜுக்கு வாட் எவர் இட் இஸ், அவங்க வந்து சில கருத்துக்கள் நல்ல கருத்துக்களை செலவித்தாலும் ரியாலிட்டியில எப்படி இருந்திருக்குன்னா, அம்பேத்கரை வந்து அவங்க சமூக தலைவர்கள்லாம் எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா, நம்மளுக்கான தலைவர்களை விட நம்மளுக்காக மட்டும்தான் அந்த தலைவர் அப்படின்னு சொல்லி சுருக்கிட்டாங்க அவங்களே. இப்போ எப்படி வந்து இந்த இது மற்ற சமூகங்கள்லாம் எக்ஸாம்பிளுக்கு தேவர் சமூகம் எப்படி வந்து அவங்க தலைவர் வந்து எப்படி அந்த சமூகங்கள்ல வந்து சுருக்கப்பட்டுச்சோ அதுதான் பெரிய ப்ராப்ளமே. இல்ல அதுவே பெரிய ப்ராப்ளமே. இல்ல அந்த ப்ராப்ளம் எப்ப ஆரம்பிச்சுச்சுன்னா, இப்ப தேவரோ இல்ல வாட்டவர் அம்பேத்கரோ இல்ல வந்து பெரியாரோ யாருமே வந்து அவர் பொதுவானவர் சொல்ல விட மாட்டாங்க. அவங்க எங்களை ரெப்ரஸ் பண்ணாங்க, அவங்க எங்களை ரெப்ரஸ் பண்ணாங்க, நீங்களே கட்டி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப பொதுமக்கள் வந்து உள்ளக்கு வர மாட்டான், பயப்படுவான். ஆஹா இது என்ன அவங்களுக்கு, அப்பனா அவங்களுக்கு ஆகுது மட்டும் போல, அப்ப நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சுவான். இப்ப தலைவர் வந்து நம்ம தலைவர். நீங்க எவ்வளவுதான் நமக்குள்ள நாமளே அந்த வார்த்தைகளை உச்சரிச்சு பேசினாலும் விஜய் அண்ணா ஒரு நியூட்ரல் ஃபேஸ். அவர் எல்லாருக்குமான அவர் வந்து எடுத்துக்கிட்டாப்ல இல்ல இல்ல அவங்கள்ட்ட வந்து இப்ப என்ன செஞ்சிருக்காப்லன்னா ஆக்சுவலா நீ என்னடா அம்பேத்கர் வந்து நீ வச்சுக்கிறது, நீ என்னடா வெளிநாச்சு நீ வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இல்ல இது எங்களுக்குள்ள ஒரு அப்படின்னு சொல்லி எடுக்கவும் இவ்வளவுனா அரசியல் அவரை வச்சு ஆதாயம் தேடிக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிறவங்களுக்கு பண்ண முடியாம போச்சு. புரியுதா? அதுதான் ஒரு அதுதான் வந்து அவங்களை என்ன பண்றது தெரியாம விஜய டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல விஜயண்ணா அவங்கள டார்கெட்டே பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவர் ரொம்ப நியூட்ரல் ஷேட்ல இருக்காரு. எல்லாருக்குமான தலைவர், எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஃபேஸ், எல்லார் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு. அதனாலதான் அவதூறு ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? அட்டாக் பண்ணி ஆகணும். இப்ப வந்து இப்ப விஜய் வந்து எப்படி சொன்னாலும் ஒத்துக்க. இது ஃபர்ஸ்டாவது அந்த ஸ்டார்டிங் பீரியட்ல பிஜேபி எடுத்தாங்க தெரியுமா, ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அப்பயே வந்து பொழந்தாச்சு நம்ம. நீ எப்படிடா ஜோசப் விஜய் சொல்லணும். இப்ப அவங்க என்ன எடுத்தாலுமே எடுப்பட மாட்டேங்குதுங்கிற போச்சு பர்சனல் அட்டாக்ல இறங்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அவர் எங்க போனாரு தெரியுமா, அவர் அதை பண்றாரு தெரியுமா, அவர் இதை பண்றாரு தெரியுமா, அரசியல் கேட்டா இதுதான்டா அரசியல்னு வாங்க என்ன அவன் பண்றத பண்ணட்டும். ஆனா விஜய் இப்ப நம்ம விஜய் நம்ம சுத்திலும் நம்ம நடக்கிற ஒன்னையும் நீங்க நல்லா கூர்ந்து ஆராய்ந்து பாருங்க. அவங்களுக்கு வந்து விஜய் நம்ம ஒரு பிராக்கெட்டுக்குள்ள செட் பண்ண முடியல. அதனாலதான் இந்த 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 தலைவர்களை விட்டு பேச வைக்கிறது. இந்த இன்னைக்கு யாரோ ஒருத்தர் அறிக்கை விட்டுருக்காரு. சோ அவங்களும் ஒரு திரும்ப இப்ப இன்னைக்குள்ள நியூஸ் பாத்தீங்களா, திரும்ப வந்து நாங்குநேரி மாணவன் வந்து இதை அடிச்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன். இது அதாவது நம்ம பேசுற நீங்க இன்னைக்கு தேதிக்கு டிஎம்கே ஆட்சியில என்ன ஒரு பெரிய நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கால கொடுமையான ஒரு விஷயம்னா, இதெல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் தினசரி சிறு சிறு விஷயங்கள். நடக்கவே இல்ல. இப்ப இல்ல இல்ல சிறு சிறு விஷயங்கள் வந்து அவரு முக ஸ்டாலின் பேசிட்டாப்ல. அந்த மாதிரி இந்த ஐடிவில உள்ளவங்க பேசுனாங்க என்ன தெரியுமா, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்கலையா. ஐடி இங்க பாருங்க, நான் திரும்பி சொல்றேன், நீங்க எல்லாம் எப்படி நம்ம என்ன எக்ஸாஜரேட் பண்ணிடுறோம்னா, ஒரு நாளைக்கு ஒரே நிமிஷம் ஒரு நாளைக்கு 10 ட்வீட் 10 வீடியோ இல்லாட்டி ஒரு 100 வீடியோ கூட ஒரு நாளைக்கு போடுறதுனால அதுதான் தமிழ்நாடோட நிலவரம்ன்ற ப்ரொஜெக்ஷன்லாம் அதெல்லாம் ரொம்ப அவுடேட்டட் பாலிடிக்ஸுங்க. ஏன்னா இந்த பாலிடிக்ஸ்லாம் 2014 15 மோடி இருக்க டைம்லயே மக்கள் எல்லாம் பார்த்து சலிச்சு போன பாலிடிக்ஸ் அது இப்பதான் டிஎம்கே மறுபடியும் ட்ரை பண்றான். என்ன ட்ரை பண்றான்னா, இல்ல அதாவது பொய்யவே வந்து 1000 தடவை சொன்ன உண்மையா இருங்கிற அந்த ஒரு இது ட்ரிக் இருக்குது. அத வந்து மாற்று கருத்து இல்ல. பட் அவ ட்ரை பண்ணும் போது அங்க உடைச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம உடைக்க ஆரம்பிச்சிடறோம். இல்ல நீங்க சொன்ன பொய்ய திரும்பி திரும்பி சொன்ன உண்மையாயிருன்றது நீங்க சொல்றது அது 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 வந்து ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை. நான் ஏன் சொல்றேன் பாருங்களேன். ஏன்னா இன்னைக்கு இருக்க தேதிக்கு தமிழக மக்களுக்கு என்ன விஷயம் நடக்குதுன்றது எல்லாமே ஒரு கிளிக் ஆஃப் தி பட்டன் அவேலபிள் இருக்கு. ஓகே. இல்ல நான் நீங்க சொன்னதுக்கு வந்து நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நம்ம வந்து பொய்ய திரும்ப சொல்றதுக்கு வந்து உண்மையா சொல்றதுக்கு ஒரு முக்கியமான வாதம் சொல்லவா. இந்த மீசா சட்டத்துல வந்து ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா, அதுவே மிகப்பெரிய பொய். புரியுது உங்களுக்கு? நம்ம மண்டையில ஏத்துட்டான். ஓகே ஸ்டாலின் வந்து உண்மையிலே மீசா சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்காரு. நம்மளுக்கு தெரியும் அவர் எங்கடா கைது செய்யப்பட்டாரு அப்படின்னு. நான் வந்து கைது செய்யப்பட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
பட் ஒன்ஸ் வந்து எல்லாரும் நம்ம அப்படிதான் பேச நினைச்சுக்கிட்டு பேச இருந்தோம். பேச பேச பேசனா மீசா சட்டத்துல கைது செய்யப்படும் போது அவரும் சிறை சென்றிருக்காரு. மீசாக்குனால கைது செய்யப்படல, அவரும் வேற விஷயமா இல்ல வந்து பார்க்க போனாரா இல்ல மத்த அதாவது விஷயத்துக்கு பூவோட போனா தெரியாது. சேர்ந்து நாரும் மனம் பத்த மாதிரி எவனும் ஆஹ் மீசாக்கு போனவன் கூட போய் சேர்ந்து இவன் இருந்துகிட்டு வந்து நானும் ரவுடிதான் நான் நானும் ரவுடிதான்ற ரேஞ்சில் போயிட்டு அந்த இருக்கான். வேலையை தான் பார்த்திருக்காப்ல. ஏன்னா வந்து அந்த மீசா சட்டத்துல வந்து கைது செய்யப்படும் போது ஏதோ ஒரு ஷான் ஒரு பேர் மறந்து போச்சு எனக்கு டக்குன்னு. அவர் வந்து அந்த இதுல வந்து ஐ மீன் இந்தியா ஃபுல்லா அந்த கைது செய்யப்பட்டவங்களோட வந்து ஐயோ அந்த எந்தெந்த அந்த அந்த இவர் ஒருத்தர் புக் லிஸ்ட் எழுதியிருக்காருங்க, ஒரு முன்னாடி போராடின வக்கீல். அந்த புக் அதுல எடுத்து வந்து அவர் பேரே இல்ல, ஸ்டாலின் பேரே இல்ல. அப்ப என்ன பொன்முடியில அர்த்தம்? நேரடியா கேக்குறாங்கங்க. பொன்முடியில ஒரு இன்டர்வியூல அந்த இன்டர்வியூ ஆமா ஆமா அந்த ஷா எழுதின புக்கை வந்து எடுத்து இங்க பாருங்க, இதுதான் மீசா கதிகளுடைய ஒரு ஒரு இதையும் அரசிஞ்சு ஆளாய்ஞ்சு அவர் மக்களுக்காண்டி போராடி இருக்காரு. இதுல எங்கேயுமே முக ஸ்டாலின் பேர் அவர் இல்ல. உடனே மாத்திட்டாரு. உடனே எனக்கு அது தெரியாது, எனக்கு எனக்கு தெரியலங்க. புது தகவல்ன்றாரு. இது இப்பதான் தெரியுது எனக்கு அப்படின்னாரு. அப்ப அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தெரியாமையே ஒரு தப்பான பொய்ய நரேட்டிவ் செட் பண்றான் இல்ல, பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு தற்கொலைத்தனமான ஒரு பொய்ய பரப்பி நம்ம மைண்ட்ல ஏத்திருக்காங்க. இதே மாதிரிதான் இப்ப இப்ப வந்து நீங்க டிஎம்கே கொள்கையை இந்த இடத்துல கேள்வி கேட்கணும். உன்னோட பகுத்தறிவு என்னடா ஆச்சு? உன்னோட மத்த ஆ கொள்கையெல்லாம் இப்ப என்ன ஆச்சு? அப்போ உன் ஏய் தொண்டானியே நீ we are எவ்வளவு Dravidian முட்டாளாக்கிட்ட. stocks, புரியுதா உங்களுக்கு? we know அப்படின்றாங்க ஒரே வார்த்தையில. திராவிடன் ஸ்டாக்ஸ் நம்மளே சேர்த்து அசிங்கப்படுத்தாதீங்க. அவங்க தான் எல்லாத்தையும் அப்படின்றாங்க. அது திராவிடம் நம்ம டிஎம்கே எல்லாம் ஸ்டாக். திராவிடம் இல்லைங்க. அது நீங்க குறிப்பிட்ட இல்ல அவங்கள பொறுத்த குறிப்பிட்ட வரைக்கும் வலைதளத்துல திராவிடம்னா அவங்கள திமுக வைங்க. மட்டும் திராவிடா. அவங்க கிடக்குறாங்களா திமுக குறிப்பா யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ, திமுக வந்து யார் யாரெல்லாம் சொம்படிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் திராவிடன்ஸ். மத்த எல்லாருமே ஆன்டி இண்டியன்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒண்ணு வந்தேறின்னு முத்தரவு குத்துவான், இல்லன்னா வந்து டேய் அது வந்து அவங்கள பத்தி நம்ம கேள்வி கேட்டோம்னா ஆன்லைன்ல உட்கார்ந்துருக்க தற்கூறிங்க எல்லாம் ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனப்படாத தற்கூறிங்க. நான் தான் சொல்றேனே, மொத்த ப்ராபபிலிட்டி எடுத்து பாருங்களேன். தமிழ்நாட்டு பாப்புலேஷன்ல என் டிஎம்கேக்குள்ள இருக்கிற அவனுடைய ஓட்டர் அவனுடைய என்ன சொல்ல அவனுடைய மொத்த கட்சி தொண்டர்கள் எண்ணிக்கையில இந்த ஐடி விங்ல உட்கார்ந்துருக்க ப்ராபபிலிட்டி எடுத்து பாருங்க. வெறும் 1% 2% ஆளு. இந்த நீங்க 2% கேட்டீங்கல்ல, ஆளு தமிழ்நாட்டுக்கே ஒரு நரேட்டிவ் செட் பண்றானா? என்னங்க நீங்க? அதான் சொல்றேனே, இதெல்லாம் வந்து அத நான் லாஸ்ட் டைமே 2016 பேசணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா என்னன்னா, இப்ப நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கோம்ல, அவன் பெரிய கட்சி பெரிய கட்சி. நான் சொல்ல அவங்க வந்து இது வரைக்கும் வந்து அவ்வளவு பெருசால ஜெயிச்சதே இல்ல. புரியுதா உங்களுக்கு? டிஎம்கேவே இல்லங்க. இல்ல அவங்களோட மிகப்பெரிய வெற்றின்னு பார்த்தோம்னாலே 1996 அப்புறமே இப்ப 2021 தான் மிகப்பெரிய வெற்றியே. புரியுதா? மிகப்பெரிய வெற்றின்னு தனி அவன் வந்து மெஜாரிட்டில ஜெயிக்கல. அதான சொல்றேனே, கூட்டணி பலம். அந்த கூட்டணின்ற ஒரு வார்த்தை என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பலசாலின்னு நீங்க யாரை இல்ல சொல்லுவீங்க? இல்ல ஒரு 2 பேர் எவன் வந்து மெஜாரிட்டியா மல்யுத்தத்துக்கு தன்னோட போறான். இது கட்சியில மட்டும். ஒரு 2 பேர் மல்யுத்தத்துக்கு போறான். ஒருத்தன் ஒத்தாளா வந்து நிக்கிறான். ஒருத்தன் 10 பேர் போய் நிக்கிறான் கூட. யாரை நீங்க பலசாலின்னுவீங்க? அதே அவங்க மெஜாரிட்டி ஜெயிச்சதே 2 தடவை தான். அந்த மெஜாரிட்டியோட இது கணக்க பாருங்களேன். நீங்க மெஜாரிட்டி இது வரைக்கும் வந்து சொல்லவே சொல்லாதீங்க. நான் திரும்பி சொல்றேன், ஒரு கூட்டணி பலத்துல அதாவது கூட்டணி பலத்திலேயே வந்து சேர்த்துமே எப்படின்னா எப்படி சொல்றது, அவ்வளோ கிட்டத்தட்ட ஆப்போசிட்டா ஆளே இல்ல அவங்களுக்கு. அப்படியுமே வந்து 159 இன்க்ளூடிங் எல்லாத்தையும் சேர்த்து. புரியுதா உங்களுக்கு? நீங்க அந்த இடத்துலயுமே நீங்க மத்த கட்சிகளோட ஓட்டுக்கள் மத்த பார்ட்டி, ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ்லாம் அவனுக்கு பக்க பலமா இருக்கிற பார்ட்டிங்க. இன்னைக்கு வந்து அவ்வளவு செஞ்சுமே வந்து 133 தான். போன எலெக்ஷன்ல என் தொகுதியில நான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன்னா, நான் வந்து ஸ்டாலினுக்காண்டி போடல, ராகுல் காந்திக்காண்டி போய் போட்டேன். என்ன கண்டிப்பா முக்காவாசி நம்ம ஓட்டு போட்ட முக்கியமான காரணம் வந்து திமுக ஜெயிக்கணும் இல்ல, பிஜேபி வரக்கூடாதுங்கிற ஒரே காரணம் தான். எக்ஸாக்ட்லி நம்ம அந்த மைண்ட் செட்ல இருக்கிற போது பிஜேபிக்குன்ட்டு ஒரு 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 இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் தமிழ்நாட்டுல மக்கள் அந்த அங்கீகாரம் என்னைக்குமே கொடுத்ததே கிடையாது. ஏன்னா இவங்க 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 எல்லாத்துக்குமே தெரியும், இவங்க எல்லாம் போராடுவாங்க வைப்பாங்க, மக்களை முட்டாளாக்குறதுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு ஃபேஸை காட்டிட்டு அவனுடைய ரியல் ஃபேஸ் அதுக்கு பின்னாடி மறைச்சுக்கிறது. என்ன ஒரு அறிவாலயத்தை கட்ட கூட காசு இல்லாம மக்கள் கிட்ட காசு வாங்கி கட்டுன கட்சி டிஎம்கே. இன்னைக்கு உங்களால சொல்ல முடியுமா? இன்னைக்கு அவனோட வளர்ச்சி என்ன? பிஜேபி வந்து 7000 கோடி வச்சிருக்குன்னு நினைச்சு நீ அவ்வளவு கணக்கு காட்டுற. இன்னைக்கு டிஎம்கே உடைய சொத்து மதிப்பு எவ்வளவு கோடி இருக்கு? ஏன் நம்ம அதை பத்தி பேசுறது இல்லை? பிஜேபியை மட்டுமே கேள்வி கேட்கிறோம். பிஜேபியும் கேள்வி கேளு, காங்கிரஸையும் கேள்வி கேளு, டிஎம்கேவும் கேள்வி கேளு. உன்னுடைய வளர்ச்சி எப்படி அசாதாரணமா நடந்தது? இல்ல நீ வந்து ஆக்சுவலா வந்து விசிகே என்ன மறந்துருக்கோம்னா,
விஜயகாந்தோட ஸ்டாண்ட் எடுத்துக்கணும். நான் கூட்டணி கட்சி தான் இருந்தாலும் வந்து நான் தப்பு செஞ்சா நான் கேட்பேன். புரியுதா? அதுதான் அவர் வந்து ஒரு தனித்துவமான தலைவரா வந்து நிறுத்துச்சு. மரியாதை நாளுக்கு நாள் தெரிஞ்சுக்க. அதான் சொல்றேனே, இளைஞர்கள் எல்லாம் தெளிவா இவர் வந்து அங்க போய் இருக்கிறது டிஎம்கே வளர்றதுக்கு உதவி செய்யுமே ஒழிய விசிகே தேஞ்சு போறதுதான் மிச்சம். இவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் தலைவரா ஒரு இந்த கமலஹாசன் எப்படி இருக்காரு, அந்த மக்கள் நீதி மய்யம் எடுத்துட்டா ஒரு தலைவர் தான் இன்னைக்கு இருக்காரு. இந்த ரேஞ்சில கொண்டு போய் தான் கடைசியா பார்ட்டி நிறுத்துவார் இவரு. கால சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தர்ப்பவாத தெரியுமாமா இது மதிமுக. அதான் சொல்றேனே, அதனாலதான் இவங்க வந்து திரும்பி திரும்பி அந்த நரேட்டிவ் செட் பண்றது எல்லாமே பிஜேபியை சுத்தி மட்டுமே தான் மொத்த பாலிடிக்ஸோட நரேட்டிவுமே செட் பண்ண முயற்சி பண்றாங்க. அந்த நரேட்டிவ் அவங்களால செட் பண்ண முடியல. ஏன்னா இன்னைக்கு மக்கள் கிட்ட சாய்ஸ் இருக்கு. சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் செதறுது, இளைஞர்கள் ஓட்டெல்லாம் செதறுது, எல்லார் பக்கமும் எல்லாரும். விஜய் வந்து பயத்துல அவங்கதான் அவங்களால வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் அது ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. புரியுதா உங்களுக்கு? இந்த கட்சிக்கு இத்தனை போகும், இந்த கட்சிக்கு இத்தனை போகும், பதறானா அந்த கையில டேட்டா இல்லாம அதான் ஃபுல்லா வந்து நம்மளுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. டேட்டா ஃபுல்லா வந்து நம்மளுக்கு சாதகமா அமையுது. அவங்களா என்னதே வந்து குழப்பத்தை உண்டு பண்ணாலும், எவ்வளவு குழப்பத்தை உண்டு பண்ணாங்க, நம்மளுக்கு சாதகமா அமைச்சு. சோ அவன் என்ன ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்றான்னா, இப்ப வந்து எனக்கு வந்து இப்போ டிஎம்கே விசஸ் டிவிகேங்கிற முடிவாயிருச்சுல. அப்ப டிவிகேக்கு வர ஓட்டு டிஎம்கேக்கு வரனாலும் பரவாயில்ல, மத்தவனுக்கு போயிடணும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பாலிடிக்ஸ் ரொம்ப ட்ரிக்கிங். இதுல இருந்து நீங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல போயிட்டு கொள்கை என்ன கோட்பாடு எனக்காண்டி ஓட்டு போடுவான் அந்த கேம் எல்லாம் அங்க செல்லுபடி ஆகாது. இந்த டிஎம்கே வந்து அந்த பாசற கூட்டம் நடத்துறான் தெரியுமா? இது வந்து பகுத்தறிமை வழக்குமே ஒழிய இது வந்து உங்களுக்கு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்கு 10 பைசாக்கு பிரயோஜனப்படாது. ஏன்னா மக்கள் எனக்கு கரண்ட் பில் எவ்வளவு இருக்கு, என் அரிசி எவ்வளவு இருக்கு, எனக்கு அன்றாட தேவை எவ்வளவு இருக்கு, என் பிள்ளைங்க வீட்டுல பாதுகாப்பா இருக்கா, எனக்கு என்ன லைஃப்ல வாழ்றதுக்கு வேணும், எனக்கு முன்னேற்றத்துக்கு வழி, இதுதான் யோசிப்பான். அங்க போய் நீ அவன்கிட்ட உட்காந்து பகுத்தறிவு பேசிட்டு அவன் வீட்டுல சோறுன்றதுக்கே வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மண்டல ஏறும்னு நினைக்கிறீங்க? அவன் போடான்ட்டு தூக்கி இல்ல. ஆக்சுவலா நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணுமே செய்யறது இல்ல. டிஎம்கே 2000 அந்த இதுல 21 டயத்துல வந்து அதிமுகக்கு எதிராக வந்து இப்ப போராட்டம் எல்லாமே பண்ணாங்க தெரியுமா, பேசினாங்க தெரியுமா? அந்த வீடியோ நம்ம எடுத்து பேசினோம்னாலே அவங்களே விழுந்துருவாங்க. அவன் என்னென்னலாம் அதிமுகக்கு எதிராக குற்றச்சாட்டு வச்சாங்க அத்தனை குற்றச்சாட்டு இப்ப அவன் மேல இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஜாக்டோஜியோல இருந்து, விவசாய கடன்கள்ல இருந்து, கல்வி கடன்ல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நிறைவேற்றப்படும், அதுக்கு நாங்க முன்னுரிமை கொடுப்போம், எதுவுமே பண்ணல. ஜாக்டோஜியோவுக்கு வந்து நாங்க வந்து அரசு வந்து துணை முதலமைச்சர் வந்து நேரம் வந்து அவர்களை போய் சந்திச்சு பேசி அதுக்கு ஒரு தீர்வு காண்டிருக்கணும். அப்படிப்பட்ட முதலமைச்சர் கையாளாக முதலமைச்சர் இருந்து என்ன பயன்கிற மாதிரி கேள்வி கேட்டாப்ல. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? மாணவர்களோட வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து அவங்க படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. இதுல வந்து கல்வி கடன் எல்லாம் அவங்களால எப்படி செலுத்த முடியும்? கல்வி கடன் உடனே தள்ளுபடி பண்ணிருக்கணும். நீங்க வெறும் இப்ப 1000 ரூபாங்கிற கொடுத்து கல்வி கடன்கிற மிகப்பெரிய வந்து ஒரு பொய்யை வந்து மறைக்க ட்ரை பண்ணிருக்கீங்க. உங்களால லாஸ்ட் வரைக்கும் ஒட்டு போலதான் முடியுமே தவிர மறைக்க முடியல. ஏன்னா கல்வி கடன் வந்து லட்சக்கணக்கில் இருக்கு. வெறும் 1000 ரூபாயை கொடுத்து மக்கள் மனசுல தப்பிக்க ட்ரை பண்ணலாம். அது அதாவது ஓட்டு போடுற மக்கள் மனசுங்களுக்கு தெரியும், இந்த ஒவ்வொரு கல்வி கடன் வாங்கினது தெரியும் எவ்வளவு பெரிய விஷயம். அதை வந்து அந்த வாக்குறுதி கூட போயில அவனுக்கு என்ன கிடைக்குது, தன்னால என்ன பண்ணுன்றது மட்டும்தான் அவனுக்கு. அதான் சொல்றேன், இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் நம்மளே பேசினாலும் அதாவது நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னன்றது மக்களுக்கு புரியணும். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு பிஜேபி ஏன் அவனால ஜெயிக்க முடியலன்னா அவனுடைய ஸ்டாண்டும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புக்கு ஒரு பாயிண்ட். ஏன்னா டிஎம்கே வந்து அதான் சொல்றேன், டிஎம்கே மட்டுமே கொள்கைகள் லெவல்ல வந்து டிஎம்கே நான் சும்மா சொல்றேன். அண்ணா ஏற்படுத்துற கொள்கையினால மட்டும் திமுக ஸ்டாலினாலேயோ கலைஞராலேயோ இல்ல. அண்ணா போட்ட கலைஞர் வந்து கலைஞர் வந்து அதுல வந்து ஒரு அண்ணா போட்ட ப்ளூ பிரிண்ட் அத கலைஞர் ஒரு எக்ஸ்டென்ட்க்கு எக்ஸிக்யூட் பண்ணாரு. அதுவுமே அவங்களுடைய அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலைகள் அவங்களுக்கு சாதகமா இருந்தது, எல்லாத்தையும் பண்ணுனாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ற? பிஜேபி அந்த டயத்துல நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையுமே வந்து அண்ணா வந்து ஒரு இது வரையறை வகுத்து இருக்காப்ல இல்ல, இது கொள்கைகளை பத்தி நம்ம கொள்கையில பேசலாம். எனக்கு ஓட்டு போடும் போது எனக்கு இன்னைக்கு 2 ரூபா பெட்ரோல் ஏறி இருக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் பால் கொடுக்க முடியல, தட்டுல சாப்பாடு போட முடியல. ஏன்னா இந்த 2 ரூபா பெட்ரோல் விலை கூடுனதுக்கு டிஎம்கே என்ன ஸ்டாண்ட் எடுத்தது கேட்டா பிஜேபி கேள்வி கேளுன்னு சொல்லாது. அந்த கேள்வி எனக்கு கேட்க தெரியும்.
ஏன்னா உன்னை எலெக்ட் பண்ணி சென்ட்ரல்ல பவர்ல உட்கார வச்சிருக்கேன். நீ மக்களுக்கு இதுல இருந்து எப்படி நீ மிட்டிகேட் பண்ண போற? எனக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க போற? வீட்டுக்கு சொல்றல சொல்யூஷனு. எங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. அது என்ன ரகசியம்? நீங்களே சொல்லுவாங்க. அந்த இதுக்கு கவுண்டமணி சிந்து காமெண்ட்ல வந்து சொல்லுவாங்கல்ல, சொன்னல எல்லாரும் தூக்கிட்டு வந்து அந்த ஆஞ்சநேய மலை தூக்கி என் கையில வைங்க, நான் தூக்குறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்ட கேளுன்னு எதை கேளுங்களேன். பிஜேபி எப்ப கேளு, நீட்ட கேட்டா பிஜேபி கேளுன்னுவா. ஏன்னா நீ பெட்ரோல் விலை கேட்டா பிஜேபி கேளுன்னுவா. அப்போ உன்னோட வரி என்ன, கரண்ட் பில் என்ன, இதுக்கு மட்டும் தான் என்ன பிஜேபி சொல்லல. இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம்னா கரண்ட் பில்லுக்கு காரணம் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட திட்டங்கள் தான்மா. எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணேன்னா அப்புறம் நீ ஸ்டேட்ல என்னத்துக்கு தான் நீ 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 என்னத்துக்கு தேவை? அப்ப பண்ண விட மாட்டேங்கிறாங்கப்பா. நாங்க என்னப்பா செய்யறது? இதுல கைகளை கட்டி போட்டு விட்டார்கள். தேவையான வரியை கொடுக்கவில்லை, தேவையான கடன்களை கொடுக்கவில்லை அப்படின்னு அலார விட்டுருவான். 365 நாள் உண்ணாவிரதம். தமிழுக்கு எத்தனையோ பெரும் தலைவர்கள் என்னென்னமோ போராடி இருக்காங்க. டிஎம்கேல எத்தனை பேர் போராடி உயிரை விட்டா மக்கள் கண்டி. நான் கலைஞரன் மகன், உதயநிதி வாழ்க, அதை பேசுறதுக்குதான் லாய்க்கு அங்க போய். சொல்றேன், பேசணும்னா வார்த்தைகள் வாயில இருந்து கொட்டிக்கிட்டே இருக்குங்க. அவ்வளவு குமுறுகள் இருக்கு ஒருத்தனுக்கும். அதான் சொல்றேன், இந்த தடவை சாய்ஸ் இருக்கு மக்களுக்கு. ஏன்னா விஜய் வந்து விஜய் ரொம்ப நியூட்ரலா இருக்காரு. விஜய் ரொம்ப பொறுமை நிதானம் இருக்குங்க ஒரு மனுஷன் கிட்ட. வேகத்தை விட அந்த நிதானம் தான் அவருடைய பெரிய பிளஸ் பாயிண்ட். இவங்க அவதூறு தூக்கி பரப்பி கண்ணா பின்னான்னு சாத்துறாங்க. அவர் அந்த நரேட்டிவ்க்குள்ள அவங்க ஃபிட் பண்ணவே முடியல. அவங்க ஃபிட் பண்ணணும்னா அவ்வளவு சாதாரண விஷயமும். ஏன்னா இவங்க கொடுக்குற நரேட்டிவ்க்குலாம் அசைவ கூட ஆள் விஜய் அண்ணாவும் இல்லை. ஸோ இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கலக்கத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா நம்பர்ஸ் எங்கிட்ட இந்த ஃபுல்லாக நம்பர் கேம் தாங்க எலெக்ஷன். அதான் சொல்றேன், நம்ம கொள்கை கோட்பாடு எல்லாம் ஒரு பக்கம் 1000 தான் தொண்டைக்கிலேயே கத்துனாலும் இது எங்க பயங்கரமா கிச் கிச்சுன்னு சத்தம் வருது. என் சைட்ல இருந்து வருதா? இல்ல பயங்கரமா கிச் 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 கிச். இல்ல நம்ம இந்த ஓவராலா நம்ம இந்த நம்பர் கேமை பத்தி பேச போகும்போது அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் நரேட்டிவே வேற மாதிரி செட் பண்ணிடும். சோ இப்போ டிஎம்கே பதறதுக்கு நீங்க உங்க இது மைக் ஆஃப் பண்றீங்களா? இல்ல மைக் மட்டும் ஆஃப் பண்ணுங்க. சவுண்ட் அங்க தெரியல விக்டரா. சோ இது நல்லா இருக்கு. தேங்க்யூ. அதனால அங்கதான் வந்து இப்ப இவங்க எல்லாருக்கும் பெரிய சிக்கலா இருக்கு. கடந்து கதறாங்க. இஸ்லாமியர்கள் ஓட்டை செதறடிச்சிடக்கூடாது, கிறிஸ்தவர்கள் ஓட்டை செதறடிச்சிடக்கூடாது. அதுக்குத்தான் ஒரு கட்சி வந்திருக்கு. நாங்க செதறடிக்கதாண்டா வந்திருக்கோம். எங்களுடைய அப்ஜெக்டிவே உங்க 2 பேரும் வீட்டுக்கு அனுப்புறதுதான். அப்புறம் செதறடிக்கிறோம். இல்ல அதுதான் நானும் கேக்குறேன். இப்ப அரசியல்ல வந்து எல்லா கட்சியை திறந்து வச்சு நாங்களே இருக்கோம்னு காட்டவா? இல்ல ஓட்டு வாங்கி ஜெயிக்க வந்தோமா? இல்லாட்டி வேலைக்கு எடுத்து அங்க பாருங்க வேலை பாக்குறாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க தாவைக்க வேலை பார்த்துக்க, இங்க பாருங்க தாவைக்க வேலை பார்க்க வந்ததுல வேலை பார்த்த அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. உட்கார்ந்து அவன் பேசி அவனுக்கு பேசுறதுக்கும் பாயிண்ட் இல்ல. ஏன்னா இவங்க இத்தனை நாளா கொள்கைன்னு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கொள்கை அரசியல் எல்லாம் ஓட்டுல ஓட்டை கன்வெர்ட் ஆகாது. ஓட்டு கன்வெர்ட் ஆகணும்னா மக்களுக்கு அடிப்படையில என்ன தேவை வேணும்ன்ற நாளைக்கு எதை சொல்றேன், மழை பெய்யும் போது தண்ணி நிக்க கூடாது, அது மக்களுக்கு முக்கியம். ஏன்னா கரண்ட் கட் ஆகாம வரணும், அது உனக்கு ஓட்டுக்கு சேர்த்து கொடுக்கும். ஏன்னா போய் மக்களுடைய வரி சுமையை குறை, அது உனக்கு ஓட்ட கன்வெர்ட் ஆகும். அதெல்லாம் விட்டுவிட்டு எங்கள் கலைஞர் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா, அதை செய்தார் தெரியுமான்னு கேட்டேன்னா செஞ்சா இருப்பான், யாரும் இல்லைன்னு சொல்லல. சரி கலைஞர் செஞ்சுட்டாரு, நீ என்ன செஞ்ச? இல்ல கலைஞர், நீ உன்னோட வாதத்தின் படியே நான் வரேன், புரியுதா உனக்கு? கலைஞர் தான் உண்மையில செஞ்சாருப்பா. நீ என்ன செஞ்சா? கலைஞர் மௌத்தாயி எத்தனை வருஷம் ஆச்சு? கலைஞர் இறந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன அப்படிங்கும் போது அதான் சொல்றேனே, அவங்களுக்கு அதை தாண்டி தமிழக மக்களுக்கு அன்றன்றாடது என்ன இதுக்கு கஷ்டத்துக்கு ஒரு பதில் சொல்லாம நாங்க ஒரு சமுதாயத்தை காப்பாற்றணும், நாங்க வந்து மாநில உரிமையை இது பண்ணிட்டோம். வேண்டா சோத்துக்கே வழி இல்லையா? நீ மாநில உரிமையை காப்பாற்ற வேண்டியது கடமையில இல்லடா. இப்ப வேலைக்கு வந்துட்டு நான் வேலை செஞ்சுட்டேன், வேலைக்கு வந்துட்டு வேலை செஞ்சுட்டு சொல்லி காமிச்சிருக்க பைத்தியம். எல்லாருமே ஒரு ஆதங்கத்துல இருக்கிறோம். என்ன நம்ம வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்தே விடுவோம். எல்லாருமே கான்ஷியஸ் தான் பேசுறோம். பட் இருந்தாலும் அதான் சொல்றேனே, இது ரொம்ப எல்லாருமே இது பேச வேண்டிய விஷயம். இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க அன்றன்றாட நீங்க விஜய் அண்ணா கண்டிதான் நம்ம எல்லாரும் இருக்குன்ற போது
நம்ம விஜயண்ணா ஒரு பக்கம் அவர் எஃபர்ட் போட்டாலும் கூட இருந்து நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு அரசியல் எப்படி நரேட்டிவ் செட் ஆகுது, இவங்க எப்படி எல்லாம் அவதூறு பரப்புறாங்க, எவ்வளவு ஆபாசமா பேச முடியும், எப்படி வந்து ஒரு ப்ரொபகண்டா பரப்ப முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே கையில தெளிவா நம்மளால ஒரு ஒரு பிக்சர் எடிட் பண்ணி போட்டான்னா நம்மளால அதை ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட முடியும் இவன் போய் பேசுறான்ட்டு. ஏன்னா இவ்வளவும் இருக்கும்போது அவன் என்ன தைரியத்துல இது மக்கள்கிட்ட போய் இந்த பொய்யான செய்தியை சேர்த்துடலான்ட்டு நினைக்கிறான். ஏன்னா இதெல்லாம் அவனுடைய பாஸ்ட் ஹிஸ்டரிங்க. அது வந்து ரத்தத்திலே ஒருத்தனுக்கு ஊறி இருந்தாதான் இந்த மாதிரி திருட்டு புத்தி எல்லாம் வரும். இதுலதான் நம்ம விஜய் என்ன சொல்றாரு, பிஜேபிக்கு சற்றும் சலித்தது இல்லாத கட்சி டிஎம்கே. ஏன்னா கொஞ்சம் கூட சலிக்காத கட்சி. அவன் என்ன செய்யறானோ அது அப்படியே டிட்டோவா நீங்க இவங்க பண்ற ஒரு ஒரு நரேட்டிவும் பாருங்களேன். இந்த முஸ்லிம் தலைவர்களை விட்டெல்லாம் நம்ம ஏவி விடுறது பேசுறதுக்கு, லெட்டர் பேட் கட்சியெல்லாம் விட்டு ஏவி விடுறது பேசுறதுக்கு, என்ன ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்த உடனே என்ன ஒரு 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 மாதிரி, அதாவது இன்னைக்கு கமலஹாசனும் அந்த அந்த மீட்டிங்கே பாருங்களேன் ஒரு மாதிரி ஒரு ஒரு இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இங்க வந்து தமிழ்நாடு வந்து இப்ப மதச்சார்பின்மை வந்து பின்பற்றுறதுக்கு காரணமே வந்து டிஎம்கேங்கிற அளவுக்கு வந்து தமிழ்நாடா இருக்க காரணம் தமிழக மக்கள். இந்த மெயினா இந்த பாசற கூட்டத்துல இவங்க என்ன பரப்புறாங்கன்னா, டிஎம்கே தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே செஞ்சதுன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஏண்டா நீ இவ்வளவு நல்லா செஞ்சிருந்தேன்னா மக்கள் உன்னைய நிரந்தரமா ஆட்சியில உட்கார வச்சிருக்க மாட்டான், ஏன் உட்கார வைக்கல நம்ம கேள்வி கேட்போம். சரி நீ இவ்வளவு செஞ்ச, ஏன் உன்னைய மக்கள் ஆட்சியில உட்கார வைக்கல? அவங்க கேள்வி கேட்கணும்ல. நீ இவ்வளவு நல்லா செஞ்சிருக்க, நீ தான் தமிழ்நாட்டையே தூக்கி நிறுத்தினேன்ற, சரி ரைட்டு, அப்புறம் ஏன் மக்கள் உன்னை இத்தனை நாளா பவர்ல வைக்கல? உன்னால தொடர்ந்து உனக்கு ஆட்சி செய்ய உனக்கு அதிகாரத்தை கொடுக்கல. உன் கவர்மெண்ட் எதுக்கு டிஸ்மிஸ் பண்றதுக்கு மக்கள் விட்டாங்க? மக்கள் மக்கள் வந்து இன்னைக்கு டிஎம்கே என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, அவனாலதான் தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி நுழையலன்றது டிஎம்கே எப்படி நரேட்டிவ் செட் பண்றான்னா, அது வந்து டிஎம்கே போடுற எஃபர்ட், டிஎம்கே பண்ற முயற்சி. டே அட முட்டா பயலுல மக்கள் மக்களுடைய மனநிலைய மக்களுடைய விருப்பத்தை நாங்க டிசைட் பண்ணோம்டா பிஜேபி இங்க ஆளணுமா வேணாமான்றது என்ன நாங்க எடுக்கிற முடிவு கிரெடிட் நீ எடுத்துட்டு போற. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஏன்னா நீங்க வந்து நாளைக்கு பிஜேபி வேணாம்னு சொல்லி ஓட்டு போடுறது. உதயநிதி சொன்னாப்ல பாத்தீங்களா, ஜல்லிக்கட்டே அவங்க பேர்ல இல்லையோ பாத்தீங்க சிடிஓப்ல. நீட்டை எப்படி வந்து நம்ம இதுங்கன்னா அது மாதிரி வந்து ஜல்லிக்கட்டு மாதிரி நம்ம வந்து இதுங்கணும் அப்படின்னு அடுத்து தன்னெழுச்சியா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர்களுக்கு ஒரு கேட்டு விட்டான். அதோட ஆமா அது மாதிரிதான் நீங்களும் வந்து எங்களுக்கு வந்து தன்னெழுச்சியா மக்கள் வந்து போராட்டம் நடைபெறுங்க, நாங்க வந்து ஒத்துழைப்பு தரோம். ஏன்டா போராட்டம் எதுக்குடா உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துலப்பா இது கொடுத்தோம்? போராட்டம் நீ எதிர்கட்சியாவே இருக்கலாம், லாஸ்ட் வரைக்கும் போராட்டம் இருக்கலாமே. போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு தரக்கூடாது, போராட்டம் நாங்க பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க வந்து அதற்கான முயற்சியை எடுத்துருக்கணும். நாங்க போராட்டம் பண்ணக்கூடாது, எனக்கு தேவைன்னா எதுக்கு போராடணும்னா அப்ப நீ கொடுக்கலன்னு தானே அர்த்தம். போராட்டம் எதுக்கு பண்ணுவாங்க? நீ எனக்கு ஒரு விஷயம், எனக்கு தேவையான விஷயம் எனக்கு கிடைச்சா கட்டிதான் நான் கேட்பேன். அந்த கேள்வியுமே அவன் காதல் உருவா கட்டிதான் நான் தட்டுவேன், அடிப்பேன், உடைப்பேன், எந்தெந்த முறையில கூச்சலிடுவனும் அதை எதிர்ப்பு தெரிவிப்பேன். அந்த எதிர்ப்பு தான் போராட்டம். சோ வந்து நான் உன்னை எதிர்க்கணுங்கிறியா? என்ன நீ என்ன பேசுறேன்னு உனக்கே புரிய மாட்டேங்குது. அவங்க இருக்கு மக்கள் போராடணுங்கிறாங்க, போராடினா அவங்களை எதிர்க்கணும். என்ன இலவு மைண்ட் யோசி பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. திரும்பவும் வந்து என்னது அந்த நாங்குநேரி மாணவனு முன்னாடிதான் அப்ப வந்து அந்த ஒரு பையனுக்கு வந்து அவ்வளவு பெரிய சிவியரா இன்ஜூர் ஆயிருக்கு. அப்ப லாஸ்ட் வரைக்கும் அவனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா? அவனை வந்து கண்காணிப்பு வச்சிருக்கான்ல 24 மணி நேரமும் ஒரு இத்தனை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். டக்குன்னு ஏதாவது ஒரு சின்ன அவேர்னஸ் அடிக்குதா அவன் அந்த அளவுக்கு டேஞ்சர். அதான் சொல்றேனே, இது மொத்த இது எனக்கு இது இங்கதாங்க ஒரு பெரிய ஆதங்கமே வருது. மக்களை நம்மளையும் எவ்வளவு முட்டாளாக்கி வச்சிருக்கான். ஏன்னா நமக்கு இந்த விஷயங்கள் நமக்கு நடக்கிறத விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. ஏன்னா இது மாதிரி ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை கொலை கொள்ளைகள் எத்தனை பிரச்சனைகள் வருது. நம்மளுக்கு பேப்பர்ல வர்றது மட்டும்தான் நியூஸ் நம்ம காதுக்கு தென்படுது. அந்த பேப்பர்ல வர 1-2 நியூஸையும் இவன் ஒரு 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 அஜெண்டா செட் பண்றான் பாருங்க. இது நடக்கும் ஒரு சிறு தவறுகளால் இதை வந்து ஊதி பெருசாக்குறீங்க. ஏண்டா நாட்டுல 1000 நடந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர்ல 1 போடுறான். அந்த 1 கேள்வி கேட்டாலும் நீ சின்ன விஷயம்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு போற. அப்ப நீ எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்றீங்க தமிழ்நாட்டுல. ஏன்னா மக்களுடைய அறியாமையே இப்ப நீ எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நீ யூஸ் பண்ணி பழகிக்கிடுற. நியூஸ் பேப்பர்ல வர 1-2மே பெரிய விஷயம்.
அப்ப 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 யாரு தான் உங்களுக்கு நீங்க எதுக்கு தான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருக்கீங்க? என்ன பவர்ல உட்கார்ந்துருக்க. உன்னோட அக்கௌண்டபிலிட்டி என்ன? ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. ஒரு மினிஸ்ட்ரிக்கும் என்ன அக்கௌண்டபிலிட்டி? நீ என்ன என்ன பண்ணுன? என்ன மக்களுக்காண்டி நீ என்ன செயல்கள் எடுத்த? என்ன பண்ணுன? ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணு. எங்க பிடிஆர் போடலையாங்க. ஒரு ஃபினான்ஷியல் ரெக்கார்ட் எடுத்தோம்னா, இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ போயிருக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. வெறும் காத்துல எழுதுற மாரி எழுதுறாய்ங்க நம்மள்ட்ட. இல்ல பிடிஆர் தூக்கிட்டாங்க. அதுல இருந்து நிதி அந்த இதுல இருந்து தூக்கிட்டு ஐடி இப்ப கிரியேட் பண்ணி அது கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களால வந்து அவருக்கு வந்து மனசு அதனாலதான் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சு பத்தி இல்ல. அவர் வந்து பிடிஆர் தான் போட்டுருந்தாப்ல. சபரீசனும் வந்து உதயநிதி வந்து சேர்த்த அவங்க அடிச்ச அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட கலைஞர் ஸ்டாலின் எல்லாம் சேர்த்து வச்சு இதுவரைக்கும் சேர்த்து வச்ச மதிப்பை விட பல ஆயிரம் மடங்கு கோடி, புரியுதா? பல லட்சம் கோடி வந்து பினாமியா வந்து கிரியேட் பண்ணி அவர் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டாங்க. அது வந்து அவருக்கு வந்து பார்த்து கிட்டத்தட்ட வந்து ஏதாவது பண்ணி ஆகணும் போது நீங்க இந்த இதுல இருக்கிறனாலதான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் பார்க்க தோணுது. நீங்க வேணாம், இங்க ஐடின்னு ஒண்ணு இது செல்ல கிரியேட் பண்ணி அதுல உங்களுக்கு வந்து தலைமையா கொண்டு வந்துடுறேன், இங்க வேலை வாய்ப்பு உருவாக்குங்க, என்ன பண்ணிக்கோங்க, இந்த விஷயத்த தலையிட்டாகி சொல்லிட்டு அவரை நிதியில இருந்து தூக்கிட்டாப்ல. புரியுதா? பிடிஆர் முக்காவாசி வந்து பிடிஆருக்கு தான் வந்து ஒரு சரியான சப்போர்ட்டா இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட அது வந்து டிஎம்கேங்கிற வீடு வந்து அவங்க வந்து நல்ல அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கொள்ளடிக்க வேண்டிய தேவையே இருக்காது. அந்த அளவுக்கு அவள்கிட்ட வந்து பரம்பரை சொத்து இருந்திருக்கு பிடிஆரோட குடும்பத்துல. அவரே வந்து ஒரு நல்ல வேலை பார்த்துக்கிட்டாரே வந்து தூக்கிட்டாங்க. சில இது பண்ணிடுறாங்க, மூவ் பண்ணிடுறாங்க. ஒரு பொது வாழ்வுல ஒரு டீசன்சி என்ன ஒரு 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 அவர் அவருடைய சரி நம்ம நான் தான் சொல்றேனே, ஒரு 10 கெட்டவன்குள்ள ஒரு நல்ல அதாவது அவர் இருக்கிற பிடிஆர் வந்து முக்கியமான விஷயம். திமுக வந்து அப்படியே லைட்டா ஒரு நிக்கிறதுக்கு எப்படி ஒருத்தன் வந்து ஒரு 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 நேர்மையா இருக்க முடியுன்றதுக்கு எனக்கு நீங்க வந்து எந்த தலைவர்கள் நீங்க மேல் மட்டத்துல உள்ள எந்த டிஎம்கே தலைவர் எடுத்தாலும் நான் பிடிஆர் கால் தூசிக்கு பெற மாட்டாங்க அங்க. என்ன அவ்வளவுதான் அது. ஏன்னா இதுல 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 நம்ம நம்ம முரண்பட வேண்டியது என்னன்னா, அங்க டிஎம்கே அவனுடைய கட்டமைப்பை எப்படி உருவாக்குறான், ஏன்னா அவனுக்கு எதிரா அவனுடைய சுயநலம் எவ்வளவு முக்கியம். இப்ப நீங்க இந்த கட்டமைப்பெல்லாம் அப்படியே பிஜேபியோட கம்பேர் பண்ணுங்களேன். இப்ப ஸ்டாலின் உதயநிதி பண்றது, இந்த உதயநிதி இவங்கெல்லாம் பண்றது, அங்க நரேந்திர மோடி இல்ல இல்ல நம்ம நம்ம அமித்ஷா அந்த 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 கேங் பண்றதுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? இவன் ஸ்டேட் லெவல்ல பண்றான், இவன் சென்ட்ரல் லெவல்ல பண்றான். இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் என்னைக்காவது காங்கிரஸ் கட்சியில இருந்து நமக்கு எடுக்கிறாங்களா? என்ன இந்த மாதிரி ஒரு டர்ட்டி, அதாவது காங்கிரஸ்க்கு வந்து டக்லா டிஎம்கே கிட்ட இருக்க விவரம் கூட இன்னைக்கு அந்த 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 அயக்கத்தனத்தை கூட அவங்களுக்கு பண்ண தெரியல. அது இல்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் மேல வந்து பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கடந்த காலங்கள இப்ப நம்ம எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு தேதிக்கு நீ எனக்கு ஒழுங்கா பண்ணல, நான் உன்னை எனக்கு தூக்கி எரிஞ்சிட்டேன், அவ்வளவுதான். ரிசல்ட் இமிடியேட்டா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் இன்ஸ்டன்டா பதில் கொடுக்க முடியுங்க. நம்ம அடிச்சு துரத்தி விரட்டியாச்சு. இல்ல, காங்கிரஸ் தூக்கப்பட்ட நிலைமை வந்து கிட்டத்தட்ட ஒஸ்டான நிலைமை. அதாவது காங்கிரஸ் வந்து நல்ல நிலைமையில இருந்துச்சு இந்தியா. அண்ணா ஹசாரே பண்ண வேலைதான் இன்ன வரைக்கும் நான் வந்து இன்ன வரைக்கும் வந்து அந்த 2G இதெல்லாம் வந்து மக்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விஷயங்கள்ங்க. அதெல்லாம் நம்ம இக்னோரே பண்ண முடியாது. இன்னைக்கு அது தப்பு இல்லைன்னு சொன்னாலும் மக்களை வந்து அதான் மக்களை வந்து எப்படி டிஸ்டர்ப் பண்ணிருச்சுன்னா, அந்த 2Gங்கிற இட வந்து அந்த ஊழல்ங்கிற வந்து பெருசா பேசப்படுச்சு. ஒரு அதாவது இல்லாத ஊழல். நீங்க காங்கிரஸ் அப்படியே இப்ப காங்கிரஸ் பண்ண இட வந்து பிஜேபி ஊழல் தானே அதிகம். ஆனா அது தெரியாது. இல்ல அப்படியே கீழே வாங்குங்க ஸ்டேட்டுக்கு. இப்ப டிஎம்கே என்னைக்காவது ஊழல்ல மாட்டிருக்கானா? ஆனா அவன் பண்ண ஊழல் கேட்டா நாங்க பண்ணலன்னு சொல்லிடுவான். ஆனா பண்ணது ஃபுல்லா பிராடுத்தனம் பண்ணிட்டு ப்ரூவ் பண்ணலன்னா அப்படின்ட்டாங்க. அதான் சொல்றேன். நீங்க இப்ப பிஜேபிக்கும் டிஎம்கேக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ப்ரூவ் பண்ணா திருட்டுடா. ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சுன்னா நீ குற்றவாளி. அதுக்காக நீதி வழங்கலங்கிற ஒரே காரணத்துக்காக நீ குற்றவாளி இல்லாம ஆயிட முடியுமா? அப்ப அந்த காசு என்ன ஆச்சு? அந்த பணம் என்ன ஆச்சு? அது எப்படி உனக்கு வந்துச்சு கேட்டா சொல்ல மாட்டாங்க. சரி, ஒரு இது உன்னோட 6 சமையல் அவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு, என்னது? சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டு இருக்கு. என்ன நம்ம சிவப்பு ஊதத்து மேல குற்றச்சாட்டு இருக்கு. நம்ம மணல் கொள்ளையில குற்றச்சாட்டு இருக்கு. எந்த டிபார்ட்மெண்ட் இபிஐ தொட்டோம்னா குற்றச்சாட்டு இருக்கு. எந்த டிபார்ட்மெண்ட்ல குற்றச்சாட்டு இல்லை. அப்ப கீழே இருந்து ரெக்கார்ட் பண்றவங்க தெளிவா முழுசா ரெக்கார்ட் பண்ணுங்க.
ஏன்னா அரைகுறையா ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன பேசுறது எதுனாலும் முழுசா வெட்டி ஒட்டி போடுறது கரெக்டா போடு. ஏன்னா கீழே 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 உட்காந்து ரெக்கார்ட் பண்றவன் இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி நம்ம 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 ஒரு ஃப்ளோவாவும் போறது இல்ல. அலெக்ஸ் அமைதியாயிட்டாப்ல. அவதூறுனா அப்படிதாங்க பரப்புவாங்க. இல்ல இல்ல அலெக்ஸ் வந்து நம்ம நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அதனால இந்த வெட்டி வெட்டி ஓட்டுறவனுக்கு ரொம்ப தோதா இருக்கும். அலெக்ஸ் வந்துட்டாரு. ஆனா திமுக இல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இல்ல திமுக வந்து சொல்லு சொல்லு அலெக்ஸ். இல்ல எவனாவது ஒருத்த கண்டென்ட் மாற்ற மாதிரி இதான் இன்னைக்கும் தான் முஸ்லீம் இதுல கட்சியில இவங்க வந்துட்டு இவனு ஓட்டு போடாதீங்க. முதல்ல ஓட்டு போடாதன்னு இல்ல ஓட்டு போடாதன்னு சொல்றது தப்பு இல்ல, எதுக்கு போடாதன்னு சொன்னா நல்லா இருக்கும். அதுல எங்களுக்கு தெரியாதுங்க. லிஸ்ட்ல வந்து வந்த லிஸ்ட் அப்படிதாங்க. அதுல எங்களுக்கு தெரியாதுங்க. சொல்லி வந்திருக்கு சொல்லிடுவோம். எங்க தமிழ்நாட்டுல மட்டும் முஸ்லீம் கட்சி வந்து ஒரு 60 கட்சி இருக்காங்க. அப்ப அவன் இந்தியால இருந்து எங்கேயோ மூளை இருந்து பேசிட்டு இருக்கான். யாருன்னு தெரியல. திடீர்னு வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கான். அவன் டீட்டெயில்ஸ் யாரு, எந்த ஸ்டேட்ல உள்ள ஆளு, எதுவுமே தெரியல. என்னமோ எங்க இருந்தோ வர்றானு, எங்க இருந்துலாம் வருவாங்கன்னு தெரியல. இதே மாதிரி பாஸ்ட்ல டிஎம்கே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணா. இது மாதிரி ஏதோ ஒரு லெட்டர் பேட் கட்சியை கொண்டு வந்துட்டு இதே மாதிரி ஒரு தப்பான நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அப்பயும் எக்ஸ்போஸ் ஆனாங்க அவங்க. இது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இப்போ இந்த மாதிரி யாரையோ விட்டு ஒரு அறிக்கை விட வச்சு கடைசியில் அது கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆகிட்டு. எனக்கு அது கரெக்டான விஷயம் ரீகால் பண்ண முடியல. ஆர்டிபி என்ன தெரியுமா, திமுக வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு அதெல்லாம் ஒரு ஈரவங்கமே கிடையாது. இதுதான் உண்மை. அவங்களுக்கு வந்து அதிக ஆட்சிக்கு வரணும், அவ்வளவுதான் மேட்ரு. அதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. அது என்ன குட்டிகரணம் போடுறதுன்னா போடுவானுங்க. டிஎம்கே எல்லாம் மாறி அந்த பழைய டிஎம்கே எல்லாம் இனிமே டிஎம்கேவே கிடையாதுங்க. இப்ப இருக்க டிஎம்கே கருணாநிதி காலத்திலேயே அந்த கொள்கையெல்லாம் விட்டுட்டாருங்க. அவருக்கு பாஜகவோட கூட்டணி வச்சு நல்லா பதவி சுகத்தெல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் என்ன நீங்க என்னத்த உங்க கொள்கை பேசிட்டு இருக்கீங்க? ஆர் ராஜா எல்லாம் விஜய கேள்வி கேட்கிறாரு. ஒரு அழகான ஒரு ரெஸ்பான்ஸ் நான் படிச்சேங்க. அதே கேள்வியை திரும்பி ஒருத்தன் கேட்டிருந்தான். ஆர் ராஜா, நீங்க வந்து அரசியலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன போராட்டம் நடத்துனீங்க? ஏன் ஒரு எழுதி பப்ளிஷ் பண்ணுங்க, வெளியே போடுங்க. விஜய் இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க. உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு? எலெக்ஷன் ரேலிக்கு போனதுனால அவர் போராடிட்டாரா? அந்த கேள்வியை உண்மையிலேயே நம்ம கொஞ்சம் டெப்தா ரொம்ப சீரியஸா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உள்ளுக்குள்ள ஒருத்தனுக்கு ஏகப்பட்ட புகைச்சல் இருக்கும் போல இருக்கு. ஏண்டா உங்க கட்சிக்குள்ள இருக்க புகைச்சல் எல்லாம் எங்க பேரை சொல்லி உங்க மனசு ஆத்திக்கிறீங்களாடா? அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கு இன்னைக்கு. டிஎம்கேவா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, இந்த நம்பர் கேம்ஸ்ல அவங்க எல்லாருமே கம்ப்ளீட்லி ஒரு 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 கிளியர் ஸ்டாண்டே இல்லை. ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப 2026 வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பொலிட்டிக்கல் கிரவுண்ட். இதுல பெரிய டிஃபரன்ஸ் எங்க தெரியுமா வரப்போகுது? நம்ம விஜய் அண்ணா கிரவுண்ட்ல வந்து இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இட் வில் பி அது பெரிய ஸ்ட்ராங். அது எப்படி டாக் இப்போ இன்னைக்கு அமைதியா இருந்து ஒரு அறிக்கை விடுறதுக்கே நாக்கு வானத்துக்கும் பூமிக்கும் நீ குதிக்கிற. என்ன உன்னுடைய மினிஸ்டர்ஸ் பேட்டியை விட்டு கேள்வி கேட்க விடுற, லெட்டர் பேட் கட்சியை கேள்வி கேட்க விடுற, என்ன இந்த உன்னுடைய தொங்கு சதைகளை கேள்வி கேட்க விடுற, உன்னுடைய ப்ரொபகண்டா மீடியா விட்டு கேள்வி கேட்க விடுற, உன்னுடைய இந்த கடி நாய்கள் கீழே இருக்கிற இந்த யூடியூபர்ஸ் அந்த மாதிரி கடி நாய்களை ஏவி விடுற. நீ இவ்வளவும் பண்ணி ஒரு 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 அறிக்கையில உங்க இத்தனை சிஸ்டத்தையும் அவர் கதற விடுறாரு. அவர் கிரவுண்ட்ல இறங்கினாருன்னா இன்னுமே அந்த ஓட்டுகள் அதிகமா செதறவங்க ரொம்ப. கண்டிப்பா. அதெல்லாம் வரும்போது பொலிட்டிக்கல்